அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. நபி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்டோரியில் செகண்ட் பார்ட் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 3 ஹியூமன் ஃபார்மில் வந்த ஏஞ்சல்ஸ் மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மீட்டிங் முடிந்தது, அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது சோடோம் குமாரோ நேஷனுக்கு வராங்க. இறைவனோட கட்டளையின்படி அந்த 3 ஏஞ்சல் ஹியூமன் ஃபார்மில் பயங்கர பியூட்டிஃபுல், ஆல்சோ ஹேண்ட்ஸம் பார்க்க இருந்தாங்க. ஈவினிங் டைம் ஏஞ்சல் என்டர் ஆகுறாங்க சொடோம் வில்லேஜுக்கு. அந்த சமயத்தில் அந்த ஊரில் பர்சனோட நடமாட்டமே அதிகமாக இல்லை. அப்போது அந்த 3 ஏஞ்சல் சோடோம் வில்லேஜில் சுற்றி பார்க்குறாங்க. அப்படியே பார்க்கும்போது தான் அவங்க நபி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள்களை சந்திக்கிறாங்க. வழி கேட்டு அவங்க அட்ரஸ் கேட்குறாங்க. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் மகள்களுக்கு ஒரே பயம் ஏற்பட்டது. ஏன்னா அந்த 3 ஏஞ்சல்ஸ் பார்க்க நல்ல குணமுள்ள மனிதர்களாக தெரிஞ்சாங்க. அதற்காகவே அவங்க நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஓடி போகிறாங்க, ரஷ் பண்ணிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அங்கே சொல்கிறாங்க, அப்பா இங்கே 3 யங்மென் ஹேண்ட்ஸம் பார்க்கவே இருக்காங்க. அவங்க பார்த்தா ஒரு நல்ல மனிதர்கள் போல காணப்படுறாங்க. இங்கே சொதோம் நகரத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் நாம் அவங்கள நம்ம வீட்டில் கெஸ்ட்டாக வைக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அது கேட்ட ப்ராஃபெட் லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு மிகப்பெரிய கவலை வருது. ஸோ அவங்களும் டாக்டர் சொன்ன பேச்சை கேட்டு அந்த கெஸ்ட்டை வெல்கம் பண்ண ஸ்பீடாக போகிறாரு. நபி லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட பயம் என்னன்னா, அங்கே வாழ்கிற சடோம் நாட்டு மக்கள் ரொம்பவே கெட்ட எண்ணம் உள்ளவர்கள். அவங்க இந்த யங் ஹேண்ட்ஸம் மென்னை பார்த்தா விடவே மாட்டாங்க. அவங்க கேடு கெட்ட எண்ணம் அவங்கள பலாத்காரம் செய்யக்கூட தோணிரும். அதற்காகவே நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த 3 பேரையும் மீட் பண்ணுறாரு. அவருடைய வீட்டுக்கு கெஸ்ட்டாக வெல்கம் பண்ணுறாரு. அந்த 3 ஏஞ்சல்ஸையும் கெஸ்ட்டாக வெல்கம் பண்ண பிறகு அவங்க க்ரீட்டிங்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு லூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிலே தங்குறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள உள்ளார கூப்பிட்டு வந்து டோர்ஸையும் விண்டோஸையும் ஷட் பண்ணி அவங்கள யாரையும் அறியாமல் சேஃப்டியாக வச்சுக்கிறாரு அவங்க கெஸ்ட்டை. இங்கே தான் ஒரு ஸ்மால் சஸ்பென்ஸ் வருது. அது என்னன்னா, அந்த 3 ஏஞ்சல்ஸுக்கு தெரியும் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருன்னு. ஆனால் நபி லூத்துக்கு தெரியாது ஹியூமன் ஃபார்மில் வந்திருக்கிறது இறைவன் சென்ட் பண்ண அந்த 3 ஏஞ்சல்ஸுன்னு. அவங்கள காப்பாற்ற கூட வந்திருக்காங்கன்னு சொல்லி நபி லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிய வரலை. வந்த கெஸ்ட்டுக்கு நல்ல விதமாக ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணி நபி லூத் அலைஹிஸ்ஸலாமும் அவங்க டாக்டர்ஸும் கவனிச்சிக்கிறாங்க. இப்போ ஸ்லீப்பிங் டைம் வருது. ஸோ பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்ல விதமாக அவங்களுக்கு பார்த்துக்கிறாங்க. அந்த சமயம்தான் நபி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வைஃப் ஒரு துரோகித்தனமான வேலையை செய்யறாங்க. சிறிதும் யோசிக்காம நபி லூத்துக்கு அவங்க துரோகத்தனம் பண்றாங்க. அப்போதான் ஏஞ்சல்ஸ் ப்ராஃபெட் லூத் கிட்ட கேட்குறாங்க, ஓ நபி லூத், எங்களை நீங்கள் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்களே, தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் ஹார்ட்டுன்னு க்ரீட்டிங் கன்வே பண்ணுறாங்க. ஏஞ்சல்ஸ் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. நபி லூத் அப்போதான் சொல்கிறாங்க, நீங்கள் 3 பேரும் சேஃப்டியாக இருங்க. ஏன்னா இங்கே இருக்கும் சோடோம் பீப்புள் ரொம்ப வஸ்டான பீப்புள்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டிஸ்கஷன் நடந்து கொண்டே இருந்தது. அந்த சமயத்தில் தான் நபி லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாமல் நபி லூத்துடைய வைஃபு தகவல் கொடுக்குறாங்க அந்த கெட்ட எண்ணம் கொண்ட மக்களுக்கு. எங்கள் வீட்டில் 3 ஹேண்ட்ஸம் மென் இருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அனுபவிக்கலான்னு. அஸ்தக்ஃபிருல்லா. இந்த லேடி அவங்க ஹஸ்பண்டை டிசீவ் பண்ணாங்க. கிரிமினலோட கொலாபரேட் ஆகி ஹஸ்பண்டுக்கு பயங்கர துரோகம் பண்ணாங்க, ஏமாத்தி இருக்காங்க. இதை இறைவன் எப்போவுமே மன்னிக்க மாட்டார். நாட் என்டர் பேரடைஸ். யார் ஏமாத்துறாங்களோ அவங்க பேரடைஸ்க்கு என்டர் ஆக மாட்டாங்க. சொல்ல போனா வரலாறுல இதே போல நபி நூ அலைஹிஸ்ஸலாமுடைய வைஃபும் ஏமாத்துனாங்க. அஸ்தக்ஃபிருல்லா. இறைவன் அல்லாஹ் அல்குரான்வியா சொல்கிறாரு, இந்த 2 லேடிஸும் ஹஸ்பண்டை ஏமாத்துனாங்க. ஷாத்தான் டெவிலுக்கு பின்னாடி வழி நடத்தி போனாங்க. இவங்கள நாம் மன்னிக்க மாட்டோம்னு.
ப்ராஃபெட் லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்த 3 கெஸ்ட்டோட நல்ல விதமாக பேசி கொண்டு இருக்கும்போது சடனாக டோர் நாக் பண்ணுற சவுண்டு வருது. ஹெவியாக தட்டுறாங்க. அந்த தட்டல் சவுண்டு கேட்டே அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. தட்டல் சவுண்டே சரியில்லையே, யார் இந்த நேரத்தில் தான் போய் வந்திருக்காங்க, நான் யாருக்குமே சொல்லலையே இந்த கெஸ்ட்டு வந்திருக்கிறது, யார் இப்படி வந்திருக்காங்க நாக் பண்ணுறாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க நபி லூத் அலைஹிஸ்ஸலாம். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யார் அது கதவு தட்டுறதுன்னு. அப்போது ஒரு சவுண்டு வருது, நாங்கள் இங்கே 3 பேர் வந்திருக்காங்க உங்கள் வீட்டில், அந்த பசங்களை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம், கட்டாயமாக நமக்கு அந்த பசங்க வேணும்னு கேட்குறாங்க. இதை கேட்ட ப்ராஃபெட் லூத் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிறாரு. இந்த விஷயத்தை யார் சொல்லியிருப்பாங்கன்னு அவங்க தள்ளாடிட்டு இருக்காங்க, எப்படி அவங்களுக்கு காப்பாற்றணும்னு. ஓ லூத், நீங்கள் கதவை திறங்க, அந்த பசங்க எங்களுக்கு கொடுங்கன்னு வேண்டுறாங்க அந்த இருக்கிற டிஸ்கஸ்டிங் மக்கள். அப்போதான் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சடோன் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, நான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி அவமரியாதையோடு ட்ரீட் பண்ண நான் ஒருபோதும் விடமாட்டேன். எனக்கு பயங்கர வரியாக இருக்குது, இவங்க என்னுடைய கெஸ்ட்டு, ஸோ நீங்களும் டிசிப்ளினாக இருங்க, டிசிப்ளினாக நடந்துக்கோங்க, எப்படி வந்தீங்களோ அதே இடத்துலேருந்து நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற கெஸ்ட் அவங்க என்னுடைய கெஸ்ட்டு, அவங்கள நான் மரியாதையோடு வழி நடத்தி அனுப்பி வைக்கணும், அதுதான் என்னுடைய இறைவனோட கட்டளைன்னு கேட்குறாங்க. ஆனால் பதிலுக்கு சதோம் மக்கள் கேட்குறதா இல்லை, நிறைய பேர் வந்துடுறாங்க. கடைசியில் பார்த்தா கதவையே அப்படியே உடைச்சி கொண்டு உள்ளார வர அளவுக்கு தட்டுறாங்க. 2ஆக பிரிக்க போது கதவு, அந்த அளவுக்கு சவுண்டு வருது. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, என்னுடைய கெஸ்ட்டுக்கு நீங்கள் எம்பாரிஸ்மெண்ட் பண்ணாதீங்க, சங்கடப்படுத்தாமல் இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட சிந்திக்காமல் கதவை உடைக்க தொடங்கிட்டாங்க அந்த சடோம் மக்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் இறைவன்கிட்ட பயங்கர ஹெல்ப் கேட்குறாரு. அவர் தனியாக இருந்து தவிக்கிறாரு, கெஸ்ட்டை காப்பாற்றணும், எப்படி தான் நான் என்னோடய கெஸ்ட்டை டிசிப்ளினோட அவங்களுக்கு ஹெல்த்தி லைஃப் கொடுத்து அனுப்ப போகிறேன்னு தெரியலன்னு பயங்கர டிஸ்டர்ப் ஆகிறாரு, தவிக்கிறாரு. இந்த சமயத்தில் ஒருத்தர் யாராவது ஒரு மேன் ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு நினச்சி தவிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த 3 ஏஞ்சல்ஸ், நபி லூத் அவர்களே, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பு தேவையான்னு கேட்குறாங்க. அதற்கு நபி லூத் சொல்கிறாரு, நான் சொன்னேன் இல்லையா, இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கெட்ட மனம் கொண்ட மக்கள், அவங்க இப்போ உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நான் தவிக்கிறேன், நான் இறைவன்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. ஃபைனலி பிரேக் ஆகிற மாதிரி டோர்ஸ் எல்லாம் தட்டி தட்டி உள்ளார எல்லா ஊர் மக்களும் கூடிட்டாங்க அந்த 3 ஏஞ்சல்ஸ்க்கு அவைல் பண்ணுறதுக்காக. அஸ்தக்ஃபிருல்லா. வெளியில இருந்த சொடோம் மக்கள் சொல்கிறாங்க, நமக்கு நம்ம ஷேர் வேணும், அந்த 3 பேரையும் கொடுங்கன்னு தப்பாக பேச தொடங்கிட்டாங்க. ஃபைனலி ப்ராஃபெட் லூத் ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணியும் அவங்க அந்த மக்களை கேட்க ரெடியாக இல்லை. இப்போ ப்ராஃபெட் எவ்வளோ சொல்லியும் அந்த சடோம் மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஃபைனலி ப்ராஃபெட் லூத் அலைஹிஸ்ஸலாம் வருத்தத்தோடு சொல்கிறாங்க, எனக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க, உங்களால் 2 பேரை கொடுத்து நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் 2 பேருக்கு. ஸோ நல்ல முறையில் இறைவன் சொல்ல வழியில் நீங்கள் வாழ தொடங்குங்க, உங்களுக்கு இருக்கிற கர்ஸ் எல்லாம் நீக்க நான் இறைவன்கிட்ட துவா பண்ணுறேன், ஆனால் இந்த தப்பான விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க, எனக்கு வந்த கெஸ்ட்டு மக்களை நீங்கள் அந்த மாதிரி நினைத்து கொஞ்சம் கூட நஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு நபி லூத் அலைஹிஸ்ஸலாம். நரக வாழ்க்கைக்கு போகாதீங்க, நரக வாழ்க்கையை கைவிடுங்க, நல்ல விதமாக வாழ்ந்து பேரடைஸ் அடைய ட்ரை பண்ணுங்கன்னு அவங்க மக்களுக்கு புரிய வைக்கிறாரு. ஆனால் அவங்க கண்டினியூஸாக ரொம்ப சவுண்ட்ஃபுல்லாக டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது கேலி கூத்தா சொல்கிறாங்க, ஓ லூத், நீ என்ன சொல்லிகிட்ருக்க, எங்களுக்கு கேர்ள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, ஃபீமேல் மேலே இஷ்டம் இல்லை, எங்களுக்கு அந்த மென்ஸை தான் நமக்கு வேணும், அந்த மென்ஸை விட்டுடு, நாங்கள் அவங்கள எடுத்துகிட்டே போயிடுவோன்னு சொல்லி பயங்கரமாக டோரை பிரேக் பண்ணி அடித்து கொலாப்ஸ் பண்ண வர்றாங்க. இப்போ ப்ராஃபெட் லூத் பயங்கரமாக ஹெல்ப்லெஸ் ஆகிடுறாங்க. அவங்க இறைவன்கிட்ட கையேந்தி துவா பண்ணுறாங்க ஹெல்ப்புக்காக. அந்த சமயத்தில் தான் இறைவன் நாடின பிறகு அந்த 3 ஏஞ்சல்ஸ் பேச தொடங்குறாங்க.
நபி லூத் அவர்களே, நீங்கள் அஞ்சாதீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் உங்கள் கெஸ்ட்டு தான். ஆனால் நாங்கள் மனிதர்கள் அல்ல. நாங்கள் இறைவன் அல்லாஹ்வினால் சென்ட் பண்ண ஏஞ்சல்ஸ். நாம தான் ஏஞ்சல்ஸ். ஆக்சுவலி நீங்கள் நல்ல விதமாக 30 வருஷமாக உங்கள் நாட்டு மக்களை பாதுகாக்க நீங்கள் ட்ரை பண்ணீங்க, போராடினீங்க. ஆனால் அந்த மக்கள் உங்கள் ஒருபோதும் பேச்சு கேட்கல. கெட்ட எண்ணம் கொண்ட அந்த மக்கள் கெட்ட செயலில் தான் ஈடுபட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டோட இறைவன் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காருன்னு அந்த 3 ஏஞ்சல்ஸ் சவுண்ட்ஃபுல் நேச்சரில் சொல்கிறாங்க. ப்ராஃபெட் லூத் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறாரு. ஸோ ப்ராஃபெட் லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்போ தான் புரிய வருது, அவங்க மக்களை அவங்க 30 வருஷமாக நல்ல வழிக்கு நேர் வழிக்கு அழைத்திருக்காங்க. ஆனால் அவங்க திருந்துறதுக்கு ஒருபோதும் முன் வரலைன்னு. அதற்காக தான் அந்த சமயம் இப்போ வந்துருச்சு. 3 ஏஞ்சல்ஸை இறைவன் அந்த நாட்டுக்கு அழிவுக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. 3 ஏஞ்சல்ஸில் ஒருத்தர் ஏஞ்சல் ஜிப்ரையில் வந்திருக்காரு. சுப்ஹானல்லாஹ். நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கவும்.